வெல்கம் டு தமிழ் ஜிகே அகாடமி. தினசரி நடப்பு நிகழ்வுகள். 2025ஆம் ஆண்டுக்கான ஐக்கிய நாடுகளின் நெல்சன் ரோலிஹ்லா மண்டேலா பரிசு கனடாவில் உள்ள பழங்குடி சமூகங்களின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை ஆதரிக்கும் சால்டியோக்ஸ் பாரம்பரியத்தின் சமூக சேவகர் பிரெண்டா ரெனால்ட்ஸ் மற்றும் நகர்ப்புற சேரிகளுக்கு சேவைகளை வழங்கும் கென்யாவின் அடிமட்ட அமைப்பான ஷைனிங் ஹோப் ஃபார் கம்யூனிட்டிஸ் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி கென்னடி ஓடெட் ஆகியோர் ஆவர். ஜூலை 18ஆம் தேதி நெல்சன் மண்டேலா சர்வதேச தினத்தை குறிக்கும் வருடாந்திர நினைவு தினத்தின் ஒரு பகுதியாக வறுமை மற்றும் சமத்துவமின்மையை எதிர்த்து போராடுவது இன்னும் நம் கைகளில் உள்ளது என்ற கருப்பொருளின் கீழ் பொதுச்சபையின் 79வது அமர்வின் தலைவர் பிலிமோன் யாங்குடன் இணைந்து பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்டெரெஸ் கௌரவ பரிசுகளை வழங்குவார். ஐக்கிய நாடுகள் சபையின் நெல்சன் ரோலிஹ்லா மண்டேலா பரிசு என்பது ஜூன் 6, 2014 அன்று பொதுச்சபையில் நிறைவேற்றப்பட்ட 68/275 தீர்மானத்தால் நிறுவப்பட்ட ஒரு கௌரவ விருதாகும். இதன் சட்டமானது ஏப்ரல் 2, 2015 அன்று நிறைவேற்றப்பட்ட பொதுச்சபை தீர்மானம் 69/269 ஆல் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த பரிசு 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை 2 தனிநபர்களின் சிறந்த சாதனைகள் மற்றும் பங்களிப்புகளுக்கு வழங்கப்படுகிறது. ஒரு பெண் மற்றும் ஒரு ஆண் பரிசு பெற்றவர். அவர்கள் ஒரே புவியியல் பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்கள்.